பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே ஏதாவது ஊழல் நடந்திருக்கிறதா என்பது இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். 6 மாசத்துக்கு முன்னால ஒருத்தர் வந்து கிணறு வெட்டுறதுக்கு லோன் வாங்கி தரேன் வான்னு கூட்டி போனேன். இந்த 15,05,000 ரூபாய் அம்பேத்கர் பெயரிலே இன்றைக்கு ஊழல் நடந்திருக்கிறதா? 60,000 ரூபாய் 45,000 ரூபாய் லஞ்சமா புடுங்கிட்டு மிச்சம் 15,000 ரூபாய் கையில கொடுத்தாங்க. இப்ப அந்த 15,05,000 ரூபாய் கோட் பண்ணி அந்த நிதி ஒதுக்கப்பட்டது என்ன ஆனது? என்ன லிஸ்ட்? பேங்க் மேனேஜர் வந்து ஆபீஸ் பீன் வரைக்கும் யாராருக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணுங்கிற லிஸ்ட். அந்த அரவிந்த் என்ற கான்ட்ராக்டருக்கு அவர் சாப்பிட்டாரா இல்ல நகராட்சியில அதை பில் பண்ணி இவங்க சாப்பிட்டாங்களான்றது இன்னைக்கு கேள்விக்குறி. ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, என் கிணற காணாங்க. கிணத்த காணாமா? அம்பேத்கர் சிலை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அப்படி மாற்றி அமைக்கப்படவில்லை என்று சொன்னால் ஏப்ரல் 14 கருப்பு உடை அணிந்து இந்த நகராட்சியை சட்டமன்ற உறுப்பினரை அவர்களுடைய அவல நிலையை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் செய்யும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி நட. அம்பேத்கர் சிலைக்கு விபூதி அடித்த ஜகஜால கில்லாடிகள். ஐயோ, முழு பூசணிக்காவை சோற்றில் மறைத்த கில்லாடி சிட்டுகள். தங்கவயல் நகரசபை வளாகத்தில் உள்ள பாரத ரத்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் சிலையை வெண்கல சிலையாக மாற்றுவதற்காக சுமார் 15,05,000 நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் சிலை மாற்றப்படாமல் இருந்த போதிலும் மாற்றப்பட்டதாக கணக்கில் காட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது குறித்து பொதுமக்களிடையே கடும் சந்தேகமும் அதிருப்தியும் எழுந்துள்ளது. இதை வன்மையாக கண்டித்த தங்கவயலின் போராட்டத்தின் போர்வாள் தோழர் ஜோதிபாசு அவர்கள் கடும் கேள்வி எழுப்பியுள்ளார். தங்கவயல் நகரசபையில் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை சுமார் 32 ஆண்டுகளுக்கு முன்பாக 1994 சிமெண்டால நிறுவப்பட்ட அந்த சிலையை அது வெடிப்பு விட்டு அந்த சிலை எந்த நேரத்திலும் சேதமடையும் என்று பல ஆண்டுகளாக தங்கவயல் மக்கள் பல கோரிக்கைகள் வைத்த போதும் கூட நகரசபை அந்த சிலையை மாற்ற எந்த முயற்சியும் செய்யவில்லை. சுமார் 8 மாதங்களுக்கு முன்பாக சேவ் கேஜிஎஃப் கமிட்டியின் மூலமாக நாங்கள் ஒரு மனுவை கொடுத்தோம், உடனடியாக அதை பிரான்ச் சிலையாக மாற்ற வேண்டும் என்று. ஆனாலும் கூட இன்று வரை பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலையை மாற்றவில்லை. அதனால் நாங்கள் RTI மூலியமாக நகரசபையிலே பெற்ற அந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற போது 2024 இதே நகரசபை 15,05,000 ரூபாய்க்கு அரவிந்த் என்பவருக்கு அதை டெண்டர் கோட் பண்ணி அதை விட்டுருக்காங்க. ஆனா 15,05,000 ரூபாய்க்கு டெண்டர் ஆன அதுக்கு ஃபண்ட் கர்நாடகா பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமா அலாட் ஆன அந்த பணம் என்னாச்சு? இன்னைக்கு வரைக்கும் அந்த சிலையை மாற்றி அமைக்கல. பாபா சாஹேப் அம்பேத்கருடைய தயவுல இந்த நாட்டில் ஆட்சியில் இருக்கிற பலர் இன்னைக்கு தங்கவயல்ல கூட நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அந்த அரசியல் சாசன சட்டத்தினால் தான் அவர் கூட இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரா இந்த தொகுதியில் இருக்கிறார். இன்னைக்கு 35 வார்டுகள் இருந்த கவுன்சிலர்கள் இவ்வளவு 5 ஆண்டு காலத்துல என்ன முயற்சியை எடுத்தார்கள் என்பது கூட இன்னைக்கு கேள்விக்குறியா இன்னைக்கு இருக்குது. இப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலையே இன்றைக்கு சேதமடைந்து அதை மாற்றுவதற்கு இந்த நகராட்சி எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று சொன்னால் கோடிக்கணக்கான ரூபாயில் இந்த நகரசபைக்கு வருகிற நிதியில் நான் இந்த தங்க நகரையே ஒளிர செய்து விட்டேன், இந்த தங்க நகரமே ஜொலிக்கின்றது, மாடல் கான்ஸ்டியூன்சியா இதை நான் மாற்றி அமைக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லுகின்ற நம்மளுடைய MLA ஏன் இந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலையை மாற்றுகின்ற அந்த திட்டத்திலே இன்று வரை ஏன் மௌனம் சாதிக்கின்றார் என்பது சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டின் கோரிக்கை. பாபா சாஹேப் அம்பேத்கருக்கே இந்த நிலை என்று சொன்னால் அவரை பெயரை வைத்து ஆட்சிக்கு இன்று அதிகாரத்தை அனுபவித்துக் கொண்டு பல கோடி ரூபாயிலே இன்றைக்கு நான் அவருக்கு மிகப்பெரிய பவனை கட்டுகின்றேன் என்கின்ற அறிவிப்புகளை செய்து சுமார் கோட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பவனே இன்றைக்கு 20 ஆண்டுகளாக நாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய பார்க், பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பார்க் இன்றைக்கு சீர்குலைந்து இன்னைக்கு காட்சியளிக்கிறது.
ஆனா நகர சபையினுடைய முக்கிய மெயின் முகவாயிலேயே இன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை பின்புறம் சேதமடைந்திருக்கிறது. அதை மாற்றுவதற்கு ஏன் இந்த நகர சபை முயற்சி செய்யவில்லை என்று சொல்லி நகர சபையிலே மனு கொடுத்து நகர சபைக்கு ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் விடுத்திருக்கிறது. வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதிக்குள்ளாக உடனடியாக அந்த நகர சபையில் இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் சிலையை பிரான்ஸ் சிலையாக பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அப்படி மாற்றி அமைக்கப்படவில்லை என்று சொன்னால் ஏப்ரல் 14 கருப்பு உடை அணிந்து இந்த நகராட்சியை சட்டமன்ற உறுப்பினரை அவர்களுடைய அவல நிலையை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் செய்யும் என்று எச்சரிக்கை.